அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ கிரிப்டோ கரன்சியில் இடம்பெறக்கூடிய ஸ்கேம்ஸ் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் யாராவது ஒரு நபர் உங்ககிட்ட வந்து ஒரே மாதத்தில் நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம், அல்லது ஒரு பில்லியனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. காரணம், பல பேர் இந்த மாதிரியான ஸ்கேமில் வந்து என்னென்னு கேட்டால் மாட்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான நாலேஜ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தப்பி விடுவாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், அல்லது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தாருன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கேம், இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள்கிட்ட மாட்டி அவங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசை இந்த ஸ்கேம் மூலமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இழந்து விடுவாங்க. உண்மையை சொன்ன போனால் இன்றைக்கான தேதியில் கிரிப்டோ கரன்சி மூலமாக சம்பாதிக்கிறவங்களை விட கிரிப்டோ பேரை சொல்லி ஏமாற்றுறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய ஸ்கேம்ஸ் எப்படி நடக்குது, அதே போல் உங்களை ஏமாற்றக்கூடிய அந்த நபர்கள் எந்தெந்த அடிப்படையில் உங்களை ஏமாற்ற போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படியான ஸ்கேம்ஸில் இருந்து நம்மளையும் நம்மளுடைய பணத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, ஓகே, அப்படியான விடயங்கள் தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளை சுற்றி பல வகையான ஸ்கேம்ஸ் இடம்பெற்றாலும் கூட இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான 3 ஸ்கேம்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக மற்ற ஸ்கேம் சம்பந்தமாகவும் நாம் பார்க்கலாம். ரைட், ஓகே, முதலாவது நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் அல்லது ஒரு டெலிகிராம் குரூப் மூலமாக உங்களை ஒரு சில தெரியாத நபர்கள் வந்து உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமலே அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில மெசேஜ் உங்களுக்கு போட்டுட்டு, அதாவது இன்றைக்கி ஒரு கோயின் ஒன்று இருக்குது, இந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த கோயின் வந்து ஒரு 10 மடங்காக அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ஆசை வார்த்தைகள் சொல்லலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் அவங்க இந்த போல் பல வகையான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாம் உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆகவே இதை பார்த்துட்டு நாமளும் அவங்க சொல்கிற விஷயத்தை நம்பி அந்த கோயினில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். நாம் இன்வெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவங்க நம்மளுடைய காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அந்த குரூப்பாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி போட்டுருவாங்க. ஆகிய ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே ஒரே நாளில் உங்களுடைய காசை டபுள் ஆகவோ அல்லது 10 மடங்காவோ ஆக்கி தாரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது உண்மையாலுமே 100% ஒரு ஸ்கேமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், மற்ற பிஸ்னஸாக இருக்கலாம். அதே அடிப்படையில் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, பர்சனலாக நமக்கு மெசேஜ் பண்ணி அவங்க நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்ட்லியாக கதைச்சிட்டு, ஓகே, நம்மளுடைய குடும்பத்தாரோட எல்லாத்தையும் நல்லா கேட்டு விசாரித்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக கதைப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக கதைச்சதுக்கு பிறகு நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த கம்பெனி எனக்கு நல்லா ரிட்டர்ன் தந்து கொண்டு இருக்குது, ஸோ நீங்களும் உங்களுடைய காசு இருந்தால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆகவே நாளைக்கு நீங்களும் ஒரு பெரிய மில்லியனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கதைக்கலாம். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் நாமும் அவர் கதைக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த கம்பெனியில் நாமளும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில காலம் நல்லா போய் கொண்டு இருக்கும். பட் போனதுக்கு பிறகு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு ஸ்கேமாக ஓகே மாறி நம்மளுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி நம்மளுடைய காசையும் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்த கிரிப்டோவில் இருக்கக்கூடிய முதலாவது ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வரக்கூடிய இந்த மெசேஜ்களை வைத்து தயவு செய்து உங்களுடைய காசை இழக்க வேண்டாம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேக் ஆப்ஸ் அல்லது ஃபேக்கான கிரிப்டோ கரன்சி வெப்சைட்டுகள் மூலமாக நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணலாம். அது எப்படி நடக்கும்னு கேட்டால் இது அவங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க, நாம் அவங்களுடைய வலையில் போய் விழுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இப்போ நம்ம கிரிப்டோவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பைனான்ஸாக இருக்கலாம், மற்ற கிரிப்டோ வாலெட்ஸ்களாக இருக்கலாம். ஸோ வேறு வேறு வெப்சைட்டுகளை நாம் வந்து என்ன கேட்டால் அடிக்கடி யூஸ் பண்ணி கொண்டு இருப்போம். ஆகவே இப்போ இதே வெப்சைட் இதே ஆப் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கேமர்ஸும் பல ஃபேக்கான ஆப்ஸ் அதே போல் வெப்சைட்டுகளை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நாம் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில்
ஒரிஜினலான வெப்சைட்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபேக்கான வெப்சைட்டுகளில் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுகளை கொடுத்து நாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னோமா நம்மளுடைய டேட்டாவை அந்த ஸ்கேம் கைக்கு போயிடும். இப்படியான சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் அல்லது நம்மளுடைய கிரிப்டோ அக்கௌண்ட்டுகள் இருக்கக்கூடிய காசுகளை கூட அவங்க உடனே ஸ்கேம் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணக்கூடிய மொபைல் ஆப்புகளாக இருக்கலாம். ஓகே, இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்புகளாக இருக்கலாம். ஸோ இதுகளில் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரிஜினல் ஓகே உண்மையான வெப்சைட்டுகளை உண்மையான ஆப்புகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவும் ஸ்கேமில் ஒரு இரண்டாவது விஷயமா பார்க்கப்படுது. மூன்றாவதாக பார்க்க போகிற ஸ்கேம் ஃபேக்கான கிவ்அவேஸ். அதாவது பல யூடியூப் வீடியோக்கள் அல்லது எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கிவ்அவேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எனக்கு ஒரு காயின் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அந்த காயின் நாளைக்கு 2 காயினாக மாற்றி அது மட்டும் இல்லாமல் இதோட ஆட் பண்ணி ஒரு கிஃப்டையும் நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம் அப்படின்லாம் பல விதமான கிவ்அவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குற நபர்கள் வந்து இவங்க சொல்கிற விஷயத்தை நம்பி அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய காசை வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கலாம் அல்லது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புனா அங்கால என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சில ஃபேக்கான கிவ்அவே நடக்கலாம். எப்படி நடக்கலாம்னு கேட்டால் இந்த யூடியூப் அல்லது இந்த எக்ஸரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள், அதாவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர், அதாவது இந்த கிரிப்டோவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சரோட வீடியோக்கள் எடுத்து ஒரு ஏஐயில் ஜெனரேட் பண்ணி ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ண வைத்து அதன் மூலமாகவும் இந்த காசுகளை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆகவே இப்படியான விடயங்களை பார்த்து ஸ்கேமில் மாட்டுப்படுறவங்களும் அதிக அளவாக இருக்காங்க. ஆகவே இப்படி பல வகையான ஸ்கேம்ஸ் ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படியான ஸ்கேமில் மாட்டுப்படுறாங்க, அவங்களுடைய காசுகளை இழந்து கொண்டு தான் இருக்காங்க. இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய லைஃப்லேயும் எனக்கும் நடந்திருக்கு. அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி உங்களுக்கு நடக்கலைன்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது பக்கத்து வீட்டு ஆக்கள் அப்படி யாருக்காவது நடந்திருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம். இப்படி பல வகையான ஸ்கேம்ஸ் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம நம்மளுடைய கிரிப்டோ கரன்சிகளை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த கிரிப்டோ கரன்சியில் நாம நம்மளுடைய நாலேஜை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள நம்மளால பயணிக்கவே முடியாது. காரணம், இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது டோட்டலாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஆகவே இங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய கிரிப்டோ காசை இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம என்னென்ன கோயின்களை ட்ரேட் பண்ண போகிறோமா, என்னென்ன கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, நம்மளோட ஃபியட் கரன்சியை கிரிப்டோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதே போல் கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சியாக மாற்றுறது, இப்படி எல்லா விடயங்களையுமே நாம் தான் செய்ய போகிறோம். ஆகவே நாம் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்குள்ள பயணிக்கக்கூடியதா இருக்கும். இதே போல் இந்த ஃபீல்டில் உங்களுடைய நாலேஜ் அதே போல் இதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கிரிப்டோ மார்க்கெட் எப்படி பயணிக்க போகுதுன்னு சொல்லி. இரண்டாவதாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ அசெட்டில் இன்வெஸ்ட் அல்லது ட்ரேட் பண்ண போகிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க, நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணீங்க, உங்களுடைய ஓன் ரிசர்ச் அனலைஸோட மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். யாரும் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அல்லது ட்ரேட் பண்ணக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஆகவே எப்பொழுதும் டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகே, அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள உங்களுக்கு கண்டினியூவாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள உங்களுடைய யூசர் நேமாக இருக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கலாம், அதே போல் கிரிப்டோ வாலெட்டுகள் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுகளெல்லாம் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி நபர்களுடன் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது. ரொம்பவும் சேஃபாகவும் செக்யூராகவும் இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள். இப்படியான விடயங்கள் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிரிப்டோ அசெட்டை யாராலையும் வந்து என்ன கேட்டால் களவாட முடியாது, நீங்களும் அதை இழக்க மாட்டீங்க. ஓகே,
அதே சமயம் இந்த கிரிப்டோ ஃபீல்டில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் மில்லியனர் பில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆகக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அது எப்போ நடக்கும்னு கேட்டால் நீங்கள் சரியான நாலேஜை வளர்த்து இந்த கிரிப்டோ ஒரு வொலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஆகவே சரியான ஒரு நாலேஜோட சரியான ஒரு கோயினாக இருக்கலாம் அல்லது அந்த கோயினை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். சரியான அடிப்படையில் மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு சரியான அடிப்படையில் நீங்களாகவே அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்னும் ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் காசை போட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இதை நீங்களாக லேர்ன் பண்ணி நீங்களாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பயணிக்கிறது தான் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். ஆகவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கான ஒரு லைக்கை போடுங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.